ஆன்லைன் சேல்ஸ்ல அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு சொல்லி பெரிய பெரிய நிறுவனங்கள் இருந்தாலும் ஆஃப்லைன்ல எப்படி இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய growth வந்து இவர் அடைஞ்சாரு? இவரோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன? இன்னைக்கு இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான நடுத்தர மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே கிடைக்கிற ஒரே இடமா இருக்கு டிமார்ட். அதோட உரிமையாளர் ராதாகிஷன் தமானி. இந்த நிறுவனத்துக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய சக்சஸ் ஸ்டோரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். இவரோட குடும்பம் 1954ல குஜராத்ல இருக்கக்கூடிய பிகானேரியில தான் வாழ்ந்து வராங்க. அவங்களோட குடும்ப வாழ்வாதாரத்துக்காக மும்பைக்கு இடம்பெயர்றாங்க. அந்த மும்பையில இவங்க வாழ்ந்த வீடுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ரூம் தான். காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து காலேஜ்ல சேர்றாரு. ஆனா ஒரு வருஷம் கூட முழுமையா படிக்கல. காலேஜ் போறதை நிறுத்தினதுக்கு அப்புறம் சொந்தமாவே ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சு பந்து தாங்கிகளை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கடையை ஓபன் பண்ணி அவரோட லைஃப் ஃபுல்லா இந்த கடையை பெருசு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவரோட 30வது வயசுல அவரோட அப்பா திடீர்னு மரணம் அடைஞ்சிடுறாங்க. அவரோட மரணத்துக்கு அப்புறம் இவரோட கடையவும் இவர் க்ளோஸ் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் தான் அவரோட மூத்த அண்ணன் கோபி கிஷன் கூட சேர்ந்து பங்கு தரகு தொழில இணைகிறாரு. பங்கு தரகு அப்படின்னா பெரிய பெரிய பங்குகளை வாங்கவும் விற்கிறதுக்கும் இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப் மூலியமா அந்த பங்கு வாங்குறவங்க இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கமிஷன் கொடுப்பாங்க. அந்த தொழில தன்னோட அண்ணன் கூட சேர்றாரு. அந்த ஃபீல்டுக்குள்ள அவர் என்ட்ரி கொடுக்கும்போது பங்குகளை பத்தி எல்லாமே அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவரோட அண்ணன் மூலியமா தான் அந்த தொழிலுக்குள்ள அவர் என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த டைம் தான் ஹர்ஷத் மேத்தா பங்குகளை செயற்கையா உயர வச்ச டைம் அது. அந்த சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஷார்ட் செல்லிங் செஞ்சு தன்னோட லாபத்தை ஈட்டிக்கிட்டாரு. ஷார்ட் செல்லிங் அப்படின்னா இன்னைக்கு பங்கு 100 ரூபாய் அப்படின்னா நாளைக்கு இந்த பங்கு குறைய போகுது அப்படின்னா இன்னைக்கு அந்த பங்கை வித்துட்டு நாளைக்கு அதே பங்கு 80 ரூபாய் ஆயிடுச்சுன்னா அந்த பங்குகளை மறுபடியும் 80 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிறது தான். இதுல அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் அதிகம். அதே நேரத்துல எல்லாருமே இரும்பு சிமெண்ட்னு சொல்லி அது மேல அதிகமான பங்குகள் வாங்கும்போது இவர் மட்டும்தான் மக்களுக்கு தேவையான பொருட்கள் மேல அதிகமான முதலீடு செஞ்சாரு. அவரோட ஆரம்ப கால முதலீடுகள் ரொம்ப முக்கியம். அப்பவே SBI பேங்க்லாம் பெரிய நம்பிக்கைக்குரிய பேங்கா இருந்துச்சு. ஆனா இவர் புதுசா வந்த HDFC பேங்க் மேல தன்னோட ஷேர்ஸ் அதிகமா கொடுத்தாரு. இந்த பேங்க் பிற்காலங்கள்ல இவருக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. 1999ல சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஐடியா. அப்போ அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே நாம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு, நீ ஏன் ட்ராக் மாறுற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது எனக்கு மக்களுக்கு தேவையான அன்றாட பொருட்களை குறைஞ்ச விலையில கொடுக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவரோட ட்ராக்கை மாத்துறாரு. இவருக்கு அப்னா பஜாரோட பிரான்ச் உரிமை இவருக்கு கிடைக்குது. அந்த பிரான்ச்சை இவர் தான் முழுக்க முழுக்க வழி நடத்துறாரு. கொஞ்ச நாட்கள்லயே அந்த உரிமையை விட்டு வெளியேறினாரு. அதுக்கப்புறம் தான் 2002ல மும்பையில் இருக்கக்கூடிய போவாயில்ல முதல் டிமார்ட் கடையை ஓபன் பண்றாரு. அவரோட ஆரம்ப காலங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெதுவாகவே தான் போச்சு. இவருக்கு ஆப்போசிட்டா இருந்த நிறுவனங்கள் எல்லாமே ஒரு வருஷத்திலேயே 10 பிரான்ச் 20 பிரான்ச்னு போகும்போது இவர் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள்ல 25 கடைகள் மட்டும்தான் ஓபன் பண்ணியிருந்தாரு. அவரோட கடைகளை அவர் பெருசு பண்றதுல எந்த ஒரு அவசரமுமே அவர் காட்டினது கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவர் அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர்ஸ் யூஸ் பண்ண நிறைய யுக்திகளை இவர் கையாளவே இல்லை. இவருக்குன்னு ஒரு தனி யுக்தியை தான் இவர் ஃபாலோ பண்ணாரு. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே நகரத்தோட சென்டர்ல தான் இருக்கும். ஆனா இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா நகரத்துக்கு கொஞ்சம் அவுட்டர்ல இவரோட சூப்பர் மார்க்கெட்டை அமைச்சாரு. நடுத்தர மக்கள் ஈஸியா வர்றதுக்கான இடமாவும் அந்த இடம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சிட்டிக்கு சென்டர்ல இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் அந்த இடத்துக்கு தனியா வாடகை மந்த்லி பே பண்ணுவாங்க. ஆனா இவர் சிட்டிக்கு வெளியில கம்மியான விலைக்கு போகக்கூடிய ஒரு இடத்த வாங்கி இவரோட சூப்பர் மார்க்கெட்டை இவரே கட்டி ரன் பண்றாரு. இதனால அவருக்கு மந்த்லி 10 to 20% அவருக்கு லாபமா இருக்கு. மற்ற சூப்பர் மார்க்கெட்ல பொருட்களை மொத்தமா வாங்கி அந்த பொருட்களுக்கான அமௌண்ட்டை ஒரு மாசம் 40 நாள் கழிச்சு தான் அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஆனா இவர் நான் உங்ககிட்ட பொருள் வாங்கினேன் 7ல இருந்து 10 நாளுக்குள்ள நான் உங்களுக்கு கொடுத்துறேன், ஆனா எனக்கு அந்த பொருட்களுக்கு எல்லாமே 3ல இருந்து 4% டிஸ்கவுண்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹோல்சேலர்கிட்ட பேசி அதுல சின்ன சின்ன லாபங்கள் இவருக்கு எடுத்துக்கிறாரு. அந்த லாபத்தையும் அவர் வச்சுக்காம மக்களுக்கு அந்த பொருட்களை குறைஞ்ச விலையில கொடுக்குறாரு. இந்த டிமார்ட்ல உள்ள அனாவசியமா எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே அந்த கடைக்குள்ள இருக்காது.
இப்படி தன்னோட தொழிலில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கு தனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சரியா செய்யணுங்கிறத புதுசாக யோசிச்சு செஞ்சதுனால தான் இன்னைக்கு டிமார்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து நிலைச்சு நிற்கிது. ஆனால் இவ்வளோ பெரிய பிராண்டு, அதோட ஓனர் அவர் எவ்வளோ ஸ்டைலிஷாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் தான். அதுவும் இல்லாமல் அவரை வந்து பொது வழிகளில் நீங்கள் பார்க்க முடியாது, பெருசாக இன்டர்வியூஸ்லாம் கொடுக்க மாட்டார், அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஈவெண்ட்டில் கூட அவர் கலந்துக்கிட்ட மாட்டார். அவரோட வாழ்க்கையை அவர் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒரு பிரைவசியோட பிரைவேட்டாகவே வச்சிருக்காரு. அவர்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது அவர் தேவையற்ற முடிவுகளை வந்து தவிர்ப்பதற்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். தொழில் இல்லாம மக்களுக்கு இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, மும்பையில் இருக்கக்கூடிய புற்றுநோயாளிகளோட குடும்பத்துக்கு மானிய விலையில வந்து வீடுகள் வந்து கட்டி கொடுக்குறாரு. நம்ம நாட்டில் தேசிய நெருக்கடி ஏற்பட்ட காலங்களில் மக்களுக்கு இவர் செஞ்ச பங்களிப்பு அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.